ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி டிஜிடெக் ஆக்ஷன் கேமராவுடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ. அதாவது 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போது வீடியோவுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இதை பாருங்கள், மைக்ரோ HDMI to HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. மைக் வித் டைப் சி போர்ட். இது பாருங்கள், மைக் வித் டைப் சி போர்ட். ஹேண்டில் பார் மவுண்ட்டும் பேக் கிளிப்பும், அதாவது கேமராவுக்கு உண்டான ஃபோல்டரு. இது இல்லாமல் நம்ம எங்கேயும் மவுண்ட் பண்ண முடியாது. பக்கிள் மவுண்ட், அதுக்கப்புறம் யூனிவர்சல் ஸ்க்ரூ அடாப்டர், இதெல்லாமே மவுண்டிங்க்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஹெல்மெட்டில் நம்ம மவுண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டேப்போடு சேர்த்து கொடுக்குறாங்க. அப்புறம் 2 3mm அதிசிவ் டேப்ஸும் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா பர்பஸ்க்கு. டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுக்குறாங்க, அது நல்ல விஷயம். அப்புறம் பேண்டேஜ் அண்ட் 4 நம்பர்ஸ். நம்ம ஹெல்மெட்டில் எங்கேயாவது பேக்கில் எங்கேயாவது ஸ்ட்ரிப் பண்ணி டைட்டாக போட்டுக்கிறதுக்காக பேண்டேஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் யூசர் மேனுவல், பேட்ரிஸ் 2 பேட்ரிஸ் கொடுக்குறாங்க. ஒன்று இப்போது அதில் இருக்கும், இன்னொன்று வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க, ஒன்று எக்ஸ்ட்ரா கேஸு. வாட்டர் ப்ரூஃப் கேஸும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஹாட் கேஸு, இந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. பார்த்துங்க, சூப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. கோகேம் நல்லா ஹார்டாக இருக்குது. நல்லா சேஃபாகவும் இருக்கும், கீழே விழுந்தால் கூட எதுவும் ஆகாது. அந்தளவுக்கு ஹார்டன் கேஸ் கொடுத்துருக்காங்க. நாம் பார்க்கலாம். இதுதான் கேமரா வித் வாட்டர் ப்ரூஃப் கேஜோடு இருக்குது. பார்த்துங்க, நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, 3mm அதிசிவ் டேப்ஸ் 2 கொடுப்பாங்க அப்படின்னு. அதுதான் இந்த 2. இதுதான் இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கட்டிட்டு போனால் இதை போட்டுட்டு தான் நம்ம மற்ற இதிலெல்லாம் மவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். வெறும் கேமரா மட்டும் மவுண்ட் பண்ண முடியாது. இதை யூஸ் பண்ணி தான் மவுண்டிங் யூஸ் பண்ண முடியும். இதை பாருங்கள், அதிசி டேப் வித் இதை ஹெல்மெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒட்டி இதில் அந்த டேப் இருக்கு இல்லைங்களா, இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த டேப்ஸ் இதை யூஸ் பண்ணி இதை ஹேண்டில் கட்டிக்கிறதுக்கு, பேக்கில் இந்த மாதிரி போட்டு இதில் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஹெல்மெட்டில் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இதுதாங்க பேட்ரி, அடிஷ்னல் பேட்ரி. இது நல்ல விஷயம் இருக்கிறதுலே. சார்ஜ் பண்ணின்னு லாங் ட்ரைவ் போகும்போது இல்லை பேட்ரிக்கு உண்டான சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் அதெல்லாம் இருக்காது. உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதாங்க பக்கிள் மவுண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேண்டில் பேர் மவுண்ட். இப்போ பைக்கில் அந்த மாதிரி மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை லூஸ் பண்ணி ஹேண்டில் பேரில் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸடாக இருக்கும், கீழே விழாமல் சேஃப்டியாகவும் இருக்கும். இதுதாங்க HDMI கேபிள், மைக்ரோ HDMI. பாருங்கள், மைக்ரோ HDMI to HDMI கேபிள்.
நம்ம ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் HDMI போர்ட் கொடுத்துருக்கிறதால. மைக் கொடுத்துருக்காங்க, இது நல்ல விஷயம். எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பின்னாடி செக் பண்ணி பார்த்துடலாம். இதுதாங்க டைப் சி கேபிள், சார்ஜிங் போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி யூசர் மேனுவல். நாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் என்ன இது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றதும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி எக்ஸ்டர்னல் மைக்குண்டான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எனக்கும் எதுவும் தெரியாது, ஏதோ அப்படி பார்த்து அடிச்சு விட்றேன். தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு. இப்போ பாருங்கள், இது வாட்டர் கேஸோடு இருக்குது. அப்படியே ஆன் பண்ணி பார்க்கலாம். சூப்பருங்க. எடுத்து ஆன் பண்ண உடனே கேமரா ரோலிங் ஆன் ஆகுது. ஆனால் இப்போது மெமரி கார்டு அதில் இருக்காது, அதனால் நோ கார்டுன்னு காட்டுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்கள், நோ கார்டுன்னு காட்டுது. அதனால் நம்ம இப்போ கேப்சர் பண்ண முடியாது, அவ்வளோதான். நார்மல் வீடியோ இருக்குது, ஆனால் கேப்சர் பண்ண முடியாது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இதுதாங்க இருக்குது. இதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டான விஷயம். நம்ம என்ன தான் லட்சக்கணக்கில் கொடுத்து ஃபோன் மொபைல் வாங்கினாலும் வாட்டர் ப்ரூஃப்னு கொடுத்தாலும் ஒரு மனசு வராது தண்ணியில் போடுறதுக்கோ தண்ணியில் யூஸ் பண்ணுறதுக்கோ. ஆனால் இதில் வாட்டர் ப்ரூஃப் வித் வாட்டர் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க, ஆன்டி லாக்கிங்கு. நல்ல விஷயம். இதில் சுத்தமாக தண்ணியே போகாதுன்னு நம்புகிறேன். வேறு எந்த இடத்துலையும் ஓப்பனே கிடையாது. இதுவும் ஃபுல்லி டைட்டன், ஸ்க்ரூ போட் டைட்டன்னு. பட்டன்ஸும் பாருங்கள், லெதர் வித் ஸ்ப்ரிங் டெக்னாலஜியோடு போட்டிருக்காங்க. அதனால் இப்போ அந்த லெதரை தாண்டி தண்ணி வராது, உள்ளே இறங்காது. அது பாருங்கள். ஃபைனலி மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. மோடை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா கேமரா ஆன் ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாட் ஓன்லி பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம டச்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். டச்லேயும் ஒர்க் ஆகும். இது பாருங்கள், EAS மோடுலேருந்து எல்லாமே இருக்குது. அடுத்து நான் என்னுடைய மொபைல் வந்து இன்ஃபினிக்ஸ் Note 30. அந்தளவுக்கு அது EAS ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொன்னாங்களே கண்டி, அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல, நானும் செக் பண்ணதில்லை. ஆனால் என்னுடைய மொபைல் வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு இப்போ காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் கைஸ், நான் சொன்ன கம்பேரிசன் வீடியோ இப்போ ப்ளேன்னு இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான். லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஆக்ஷன் கேமரா, அது ரைட் சைடு என்னுடைய மொபைலு. உங்களுக்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு டீட்டெயில் இருக்குதுன்னு. நீங்களும் பார்த்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, இந்த ஆக்ஷன் கேமராவுடைய குவாலிட்டி ஓகேவா, நல்லா இருக்கா, என்ன எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நானும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு. வீடியோ நல்லா தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். நீங்கள் சொல்லுங்கள் எந்தளவுக்கு நல்லா இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட், என்ன ஏதுன்னு. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது. ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே இந்த அளவுக்கு குவாலிட்டியோடைய வருது, ஃபியூச்சர்ஸோட குவாலிட்டியோடு வருதுன்னா நல்லது தான். ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அதே கம்பெனியோடைய தான் ட்ரைபாடுன்னு நான் வாங்கியிருக்கேன். ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியும் உங்களுக்கு காட்டிடுறேன், நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரைபாடும் நல்லா இருக்குது, நல்லா ஹார்டாக. ஒரு 500க்கு இவ்வளோ ஹார்டாக கொடுக்க முடியுமான்றதும் நல்லா இருக்குது, அதிசயமாக தான்.
நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நல்லா பாருங்கள். எப்படி வேணுமானாலும் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேணுமென்னா உங்களுக்கு அது லெக்கெல்லாம் மடக்கி காட்டுறேன் ட்ரைபாடில், நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்குன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை நீங்கள் எடுத்து எங்கேயா ட்ராவலிங்கில் கூட வண்டியில் மாட்டிக்க, ஒரு ஹேண்ட்பேக் கூட சுற்றி வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது கீழே நம்ம எந்த ஆங்கிளில் வைக்கிறோமோ அந்த நம்மளுக்கு தேவையான ஆங்கிள் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சிக்கின்னு இப்போது ஏதாவது ஆக்ஷன் வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை பைக்லேயோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த ஆங்கிள்லையும் வச்சுக்கலாம். ஃபுல்லாக மடக்கி கூட வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு அந்தரத்தில் ஒரு இரும்பு பைப்பு தான் இருக்குது, ஒரு கம்பி தான் இருக்குன்னாலும் இந்த அளவுக்கு அந்த லெக்கு மடங்குங்கிற அளவுக்கு இடம் இருந்தால் போதும். எடுத்து சுற்றிட்டு கூட அப்படியே நிற்க வைக்கலாம் கேமராவை. நல்லா இருக்குது இதுவும்.